மல்லிகை வாசம் கொண்ட காதல். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. சில நாட்கள் கழித்து கிராமத்தில் கார்த்திகை தீபம் திருவிழா வந்தது. கோவில் முழுவதும் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தது. மீனா சிவப்பு நிற தாவணி பாவாடை அணிந்து வந்தாள். தலையில் மல்லிகைப்பூ. அவளை பார்த்த கதிர் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். என்ன ஆயிற்று என்று மீனா கேட்டாள். இன்று நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் கதிர். மீனா வெட்கப்பட்டு சிரித்தாள். கோவில் பின்னால் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அங்கே அமைதியாக காற்று வீசியது. கதிர் தைரியம் சேர்த்து பேச ஆரம்பித்தான். மீனா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். மீனா அவனை பார்த்தாள். சொல்லுங்க. கதிர் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். மீனா அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். அவள் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. கதிரின் இதயம் வேகமாக துடித்தது. சில நொடிகள் கழித்து மீனா மெதுவாக சொன்னாள். நானும் உன்னை நேசிக்கிறேன் கதிர். அந்த நொடி இருவருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் மீனாவின் அப்பா நகரத்திலிருந்து வந்தார். அவர் மிகவும் கடுமையானவர். கதிர் ஒரு விவசாயி என்பதை அறிந்ததும் அவர் கோபமடைந்தார். என் மகள் ஒரு விவசாயியை காதலிக்க முடியாது என்றார். இந்த செய்தி மீனாவுக்கு மிகவும் வேதனையளித்தது. அவள் அந்த இரவு கதிரை சந்தித்தாள். அப்பா நம்ம காதலை ஒத்துக்க மாட்டாங்க என்றாள். கதிர் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான். நம்ம காதல் உண்மையானது, அது நிச்சயம் வெற்றி பெறும் என்றான். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. மீனா மற்றும் கதிர் காதலை வெளிப்படுத்திய அந்த இரவு அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் அழகான தருணம். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. மீனாவின் அப்பா ராமையா மிகவும் கடுமையானவர். அவர் தனது மகளை நகரத்தில் பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்ய வேண்டுமென்று நினைத்திருந்தார். ஒரு நாள் அவர் மீனாவை அழைத்தார். மீனா, அடுத்த மாதம் நாம் சென்னை போகிறோம் என்றார். மீனா அதிர்ச்சியாக பார்த்தாள். ஏன் அப்பா? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் மீனாவின் இதயத்தை உடைத்துவிட்டது. அந்த மாலை மீனா வயல் வழியாக ஓடிக்கொண்டு கதிரை சந்திக்க வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். என்ன ஆயிற்று என்று கதிர் பதற்றமாக கேட்டான். மீனா அழுதுகொண்டே சொன்னாள். அப்பா எனக்கு திருமணம் பண்ண பார்க்கறாங்க. கதிர் சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவனுடைய மனம் உடைந்தது. ஆனால் அவன் மீனாவை பார்த்து மெதுவாக சொன்னான். நீ கவலைப்படாதே, நான் உன்னை இழக்க மாட்டேன் என்று. சில நாட்கள் கழித்து ராமையா திடீரென்று முடிவு செய்தார். நாளை காலை நாம் சென்னை போகிறோம் என்றார். மீனா அதிர்ச்சியில் நின்றாள். அவளுக்கு கதிரிடம் சொல்ல வாய்ப்பே கிடைக்கவில்லை. அடுத்த நாள் காலை அவர்கள் கிராமத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள். அந்த மாலை கதிர் வழக்கம் போல் கிணறு அருகே காத்திருந்தான். மீனா வரவில்லை. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள், மீனா எங்கும் இல்லை. அவன் கிராமத்தில் சிலரிடம் கேட்டான். அப்போதுதான் உண்மை தெரிந்தது. மீனா சென்னை போயிட்டாங்க என்ற செய்தி கேட்டதும் கதிரின் மனம் உடைந்தது. அவன் வயலில் தனியாக நின்று வானத்தை பார்த்தான். நீ திரும்பி வருவியா மீனா என்று மெதுவாக சொன்னான். ஒரு வாரம் கழித்து கதிரின் நண்பன் ஓடி வந்து ஒரு கடிதம் கொடுத்தான். இது மீனா கொடுக்கச் சொன்னது. கதிர் அதிர்ச்சியுடன் கடிதத்தை திறந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது. கதிர், என்னை மன்னிச்சுக்கோ. நான் உன்னை விட்டு போக விரும்பவில்லை. ஆனால் அப்பா என்னை அழைத்து போயிட்டாங்க. நான் எப்போதும் உன்னை நேசிப்பேன். ஒரு நாள் நம்ம காதல் மீண்டும் சந்திக்கும் என்று நம்புகிறேன். அந்த கடிதத்தை படித்த கதிரின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கடிதத்தின் கடைசியில் ஒரு வரி இருந்தது. நீ என்னை மறந்திடாதே என்று. அந்த இரவு கதிர் ஒரு முடிவு செய்தான். நான் சென்னை போகிறேன் மீனாவை கண்டுபிடிக்க. அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக கிராமத்தை விட்டு நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தான். அவனுக்கு தெரியாமல் இந்த பயணம் அவர்களின் காதலை இன்னும் பெரிய சோதனையில் விடப்போகிறது. அடுத்த நாள் காலை கதிர் தனது அம்மாவிடம் சொன்னான். அம்மா, நான் சென்னைக்கு போகணும். அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். எதுக்கு கதிர்? சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு அவன் உண்மையை சொன்னான்.
நான் மீனாவை காதலிக்கிறேன். அம்மா மெதுவாக சிரித்தாள். உன் மனசு சொல்லுறதை செய். உண்மையான காதல் வெல்லும். அந்த வார்த்தைகள் கதிருக்கு தைரியம் கொடுத்தது. கதிர் முதல் முறையாக சென்னை நகரத்திற்கு வந்தான். அவனுக்கு அந்த நகரம் மிகவும் பெரியதாக தோன்றியது. பெரிய சாலைகள், உயரமான கட்டிடங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனால் அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டுமே, மீனாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது. அவனுக்கு மீனா இருக்கும் இடம் சரியாக தெரியவில்லை. அவன் அவளது பழைய நண்பர்களை தேடினான். பல நாட்கள் தேடிய பிறகு ஒரு தகவல் கிடைத்தது. மீனா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தது. அந்த பள்ளிக்கு கதிர் ஓடினான். மாலை நேரம் பள்ளி முடிந்து குழந்தைகள் வெளியே வந்தார்கள். அவர்களுடன் மீனாவும் வந்தாள். அவள் கதிரை பார்த்த நொடி அதிர்ச்சியில் நின்றாள். கதிர். கதிரின் கண்களில் கண்ணீர். நான் உன்னை தேடி வந்தேன். மீனாவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நான் தினமும் உன்னை நினைத்து கொண்டே இருந்தேன். அவர்கள் அருகிலிருந்த பூங்காவில் உட்கார்ந்தார்கள். மீனா தனது வாழ்க்கையை பற்றி சொன்னாள். அப்பா என்னை இங்கே வேலைக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த திருமணம் பற்றி பேசிக்கொண்டே இருக்காங்க. கதிர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு அவன் அவளது கையை பிடித்தான். நீ பயப்படாதே, நான் இருக்கேன். மீனா சிரித்தாள். அந்த நொடி அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒருவர் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மீனாவின் அப்பா ராமையா. அவர் கோபத்தில் நடுங்கினார். இந்த காதலை நான் ஒருபோதும் ஒன்று சேர விடமாட்டேன் என்று மனதில் நினைத்தார். அவருடைய முடிவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. அந்த இரவு வீட்டுக்கு வந்தவுடன் அவர் மீனாவை அழைத்தார். நீ இன்னும் அந்த பையனை சந்திக்கிறாயா என்று கோபமாக கேட்டார். மீனா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், ஆமாம் அப்பா, நான் கதிரை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் ராமையாவை இன்னும் கோபப்படுத்தியது. ஒரு விவசாயியை என் மகள் திருமணம் செய்ய முடியாது என்று சத்தமாக சொன்னார். மீனா கண்ணீர் மல்க பேசினாள். அப்பா, கதிர் நல்லவன். அவன் என்னை உண்மையாக நேசிக்கிறான். ஆனால் ராமையாவின் மனம் மாறவில்லை. அவர் உடனே ஒரு முடிவு செய்தார். அடுத்த மாதம் உன் திருமணம் நடக்கும் என்றார். மீனா அதிர்ச்சியில் நின்றாள். அப்பா, தயவு செய்து. ஆனால் அவர் கேட்கவில்லை. அடுத்த நாள் மாலை மீனா கதிரை சந்தித்தாள். அவள் கண்களில் கண்ணீர். என்ன ஆயிற்று என்று கதிர் கேட்டான். மீனா அழுது கொண்டே சொன்னாள், அப்பா, என் திருமணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. கதிரின் இதயம் உடைந்தது. சில நொடிகள் அவன் பேச முடியவில்லை. பிறகு மெதுவாக சொன்னான், நீ சந்தோஷமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று. மீனா உடனே தலையசைத்தாள். நான் உன்னை விட்டு போக முடியாது கதிர். அவர்கள் இருவரும் சில நொடிகள் அமைதியாக நின்றார்கள். அந்த இரவு கதிர் வீட்டிற்கு திரும்பும்போது மழை பெய்ய ஆரம்பித்தது. சாலையில் ஒரு லாரி வேகமாக வந்தது. அந்த லாரி திடீரென்று கதிரின் மேல் மோதிவிட்டது. கதிர் சாலையில் கீழே விழுந்தான். அவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இந்த செய்தி மீனாவுக்கு தெரிந்ததும் அவள் மருத்துவமனைக்கு ஓடினாள். கதிர் படுக்கையில் கண்கள் மூடியபடி இருந்தான். மீனா அவன் கையை பிடித்து அழுதாள். நீ என்னை விட்டு போகக்கூடாது கதிர். அந்த நேரத்தில் கதிர் மெதுவாக கண்களை திறந்தான். அவளை பார்த்து சிரிக்க முயன்றான். நான் எங்கும் போக மாட்டேன், நான் உன்னுடன் இருக்கணும் என்றான். மீனா அழுது கொண்டே சிரித்தாள். இதையெல்லாம் பார்த்த ராமையாவின் மனம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவர் மருத்துவமனை கதவின் அருகில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். மீனா கதிரை எவ்வளவு உண்மையாக நேசிக்கிறாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் மெதுவாக உள்ளே வந்தார். மீனா அவரை பார்த்ததும் பயந்தாள். ஆனால் ராமையா மெதுவாக சொன்னார், மீனா, நீ சந்தோஷமாக இருக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மீனாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. மருத்துவமனையில் அந்த இரவு மிகவும் உணர்ச்சி நிறைந்ததாக இருந்தது. கதிர் படுக்கையில் இருந்தான். மீனா அவன் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள். நீ சீக்கிரம் குணமடையணும் என்றாள். கதிர் சிரிக்க முயன்றான். நான் குணமடையாமல் எப்படி இருக்க முடியும்? அதான் நீ இருக்கியே. மீனா வெட்கப்பட்டு சிரித்தாள். சில நாட்கள் கழித்து கதிர் முழுமையாக குணமடைந்தான். அந்த நாட்களில் ராமையா அவர்களை
அமைதியாக கவனித்தார். மீனா கதிரை எவ்வளவு அன்பாக பார்த்து கொள்கிறாள் என்பதை அவர் பார்த்தார். ஒரு நாள் அவர் கதிரை அழைத்தார். கதிர் கொஞ்சம் பயந்து வந்தான். மாமா என்று மெதுவாக சொன்னான். ராமையா சிரித்தார். நீ என்னை மாமா என்று கூப்பிடலாம். அந்த வார்த்தைகள் கதிருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ராமையா மெதுவாக சொன்னார். நீ என் மகளை உண்மையாக நேசிக்கிறாய், அவளையும் சந்தோஷமாக வைத்து கொள்வாய் என்று எனக்கு நம்பிக்கையுள்ளது. மீனா அதை கேட்டதும் மகிழ்ச்சியில் அழுதாள். அப்பா நன்றி என்றாள். ராமையா சிரித்தார். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். சில நாட்கள் கழித்து அவர்கள் அனைவரும் மீண்டும் வள்ளியம்பட்டி கிராமத்திற்கு திரும்பினார்கள். கிராம மக்கள் எல்லோரும் அவர்களை மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள். கதிர் கல்யாணம் என்று கிராமம் முழுவதும் பேச ஆரம்பித்தது. பெரிய கிராமத்து திருமணம். கோவில் முன்பு பெரிய திருமண ஏற்பாடு நடந்தது. நாதஸ்வர ஒலி, மல்லிகைப்பூ வாசம், மக்கள் கூட்டம். மீனா சிவப்பு நிற புடவை அணிந்து வந்தாள். தலையில் மல்லிகைப்பூ. அவளை பார்த்த கதிர் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். என்ன ஆயிற்று என்று மீனா சிரித்தாள். கதிர் மெதுவாக சொன்னான். நான் பார்த்த அழகான பெண் நீதான் என்றான். மீனா வெட்கப்பட்டாள். புரோகிதர் சொன்னார். மாப்பிள்ளை தாலி கட்டுங்கள். கதிர் தாலியை எடுத்தான். மீனாவின் கண்களில் மகிழ்ச்சி. அவன் மெதுவாக தாலி கட்டினான். அந்த நொடி முழு கிராமமும் வாழ்த்தியது. திருமணத்திற்கு பிறகு கதிர் மற்றும் மீனா கிராமத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். மீனா தனது கனவை நிறைவேற்றினாள். அவள் கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளி தொடங்கினாள். கதிர் வயலில் வேலை செய்தான். மாலை நேரத்தில் அவர்கள் இருவரும் வயல் வழியாக நடப்பார்கள். ஒரு நாள் மீனா சிரித்து கொண்டு சொன்னாள். நம்ம காதல் எவ்வளவு சோதனைகளை பார்த்தது. கதிர் சிரித்தான். ஆனால் இறுதியில் அது வெற்றி பெற்றது. காற்றில் மல்லிகைப்பூ வாசம் வீசியது. உண்மையான காதல் இருந்தால் அது எப்போதும் வெற்றி பெறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.